வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழை. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராகும் சென்னை மாநகராட்சி. மண்டலங்களில் உள்ள இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை சரிபார்த்து தயார்படுத்தும் பணி தீவிரம். மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கினால் வாக்கு அரசியலா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தங்களின் அடிப்படை பதவி அல்ல, பொறுப்புதான் என அன்பு கரங்கள் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் பேச்சு. அடிப்படைய பதவி அல்ல, பொறுப்பு தான். காலையிலே பள்ளிக்கு பசியோட வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன். காலை உணவு திட்டத்தை உருவாக்கினேன். இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா, சுவையா, சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? போத்தீஸ் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 10 கிலோ தங்கம் பறிமுதல். 18 கோடியே 20 லட்சம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டதாக தகவல். பிறந்த நாளையொட்டி பேரறிஞர் அண்ணா உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என முதலமைச்சர் தலைமையில் சுமார் 68,000 வாக்குச்சாவடி பகுதிகளில் உறுதிமொழி ஏற்பு. தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அண்ணா சாலையில் அண்ணா சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. பாமக தலைவராக அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அன்புமணிக்கு அங்கீகாரம். தேர்தல் ஆணையம் கடிதம் அளித்திருப்பதாக வழக்கறிஞர் பாலு பேட்டி. தேர்தல் ஆணையம் பாமக சின்னத்திற்கு மட்டுமே அங்கீகாரம் தந்தது, அன்புமணியின் தலைவர் பதவிக்கு அல்ல. ராமதாஸ் இருக்கும் இடம்தான் பாமக என அன்புமணி தரப்புக்கு அருள் எம்எல்ஏ பதிலடி. மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பது பற்றி இதயத்தில் இருந்து வர வேண்டும். ட்ரம்பிடம் எழுதி தந்தால் கூட தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுவார் என விஜய் குறித்து சீமான் விமர்சனம். நீங்க என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லையும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்கள் எனக்கு சம்மந்தமே இல்லாத ட்ரம்ப் கிட்ட கொடுத்தா கூட அவர் மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போவாப்ல. தஞ்சை அருகே ஒரத்தநாட்டில் நடந்த தேமுதிக பூத் கமிட்டி கூட்டத்திற்கு போதிய ஆட்கள் வராததால் பிரேமலதா அதிருப்தி. கூட்டம் இல்லாமல் நடக்கும் முதல் கூட்டமும் கடைசி கூட்டமும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என ஆவேசம். திங்கட்கிழமை அதனால வரல, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இதுவே தஞ்சாவூர்ல முதல்வரும் கடைசியாவும் இப்படி ஒரு கூட்டத்துல நான் பேசுவது இதுவே முதல், இதுவே கடைசியா இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். உதகையில் மகுடம் படப்பிடிப்புக்கு இடையே குழந்தைகளை சந்தித்த நடிகர் விஷால் சாக்லேட்டுகள் கொடுத்து மகிழ்ந்தார். கூலிப்பட நடிகர் உபேந்திராவின் மனைவியும் நடிகையுமான பிரியங்காவின் செல்போனை ஹேக் செய்த ஆன்லைன் மோசடி கும்பல். பணம் கேட்டு மெசேஜ் வந்தால் அனுப்ப வேண்டாம் என வீடியோ வெளியிட்ட உபேந்திரா. குஜராத்தில் உள்ள வன்தாரா மறுவாழ்வு முகாமிற்கு விலங்குகள் வாங்கியது சட்டப்பூர்வமானது. நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. பீகார் தலைநகர் பாட்னாவில் காவலர் தேர்வு தேதியை அறிவிக்க கோரி இளைஞர்கள் போராட்டம். பாதுகாப்பு தடுப்புகளை மீறி முன்னேறியதால் தடியடி நடத்தி கலைத்த காவல்துறை.
வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பஞ்சாப் மாநிலத்தில் டிராக்டரில் சென்று ராகுல் காந்தி ஆய்வு. கரடுமுரடான பகுதிகளில் விவசாயிகளுடன் நடந்து சென்று பார்வையிட்டார். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் கடும் வெள்ள பாதிப்பு. ஐரில் நதி ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கை குலுக்காததற்கு எதிர்ப்பு. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி நிர்வாகம் முறையீடு. திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழை. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராகும் சென்னை மாநகராட்சி. மண்டலங்களில் உள்ள இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை சரிபார்த்து தயார்படுத்தும் பணி தீவிரம். மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கினால் வாக்கு அரசியலா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தங்களின் அடிப்படை பதவி அல்ல, பொறுப்புதான் என அன்பு கரங்கள் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் பேச்சு. அடிப்படைய பதவி அல்ல, பொறுப்பு தான். காலையிலே பள்ளிக்கு பசியோட வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன். காலை உணவு திட்டத்தை உருவாக்கினேன். இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா, சுவையா, சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? போத்தீஸ் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 10 கிலோ தங்கம் பறிமுதல். 18 கோடியே 20 லட்சம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டதாக தகவல். பிறந்த நாளையொட்டி பேரறிஞர் அண்ணா உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என முதலமைச்சர் தலைமையில் சுமார் 68,000 வாக்குச்சாவடி பகுதிகளில் உறுதிமொழி ஏற்பு. தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அண்ணா சாலையில் அண்ணா சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. பாமக தலைவராக அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அன்புமணிக்கு அங்கீகாரம். தேர்தல் ஆணையம் கடிதம் அளித்திருப்பதாக வழக்கறிஞர் பாலு பேட்டி. தேர்தல் ஆணையம் பாமக சின்னத்திற்கு மட்டுமே அங்கீகாரம் தந்தது, அன்புமணியின் தலைவர் பதவிக்கு அல்ல. ராமதாஸ் இருக்கும் இடம்தான் பாமக என அன்புமணி தரப்புக்கு அருள் எம்எல்ஏ பதிலடி. மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பது பற்றி இதயத்தில் இருந்து வர வேண்டும். ட்ரம்பிடம் எழுதி தந்தால் கூட தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுவார் என விஜய் குறித்து சீமான் விமர்சனம். நீங்க என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லையும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்கள் எனக்கு சம்மந்தமே இல்லாத ட்ரம்ப் கிட்ட கொடுத்தா கூட அவர் மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போவாப்ல. தஞ்சை அருகே ஒரத்தநாட்டில் நடந்த தேமுதிக பூத் கமிட்டி கூட்டத்திற்கு போதிய ஆட்கள் வராததால் பிரேமலதா அதிருப்தி. கூட்டம் இல்லாமல் நடக்கும் முதல் கூட்டமும் கடைசி கூட்டமும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என ஆவேசம். திங்கட்கிழமை அதனால வரல, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இதுவே தஞ்சாவூர்ல முதல்வரும் கடைசியாவும் இப்படி ஒரு கூட்டத்துல நான் பேசுவது இதுவே முதல், இதுவே கடைசியா இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். உதகையில் மகுடம் படப்பிடிப்புக்கு இடையே குழந்தைகளை சந்தித்த நடிகர் விஷால் சாக்லேட்டுகள் கொடுத்து மகிழ்ந்தார். கூலிப்பட நடிகர் உபேந்திராவின் மனைவியும் நடிகையுமான பிரியங்காவின் செல்போனை ஹேக் செய்த ஆன்லைன் மோசடி கும்பல். பணம் கேட்டு மெசேஜ் வந்தால் அனுப்ப வேண்டாம் என வீடியோ வெளியிட்ட உபேந்திரா.
குஜராத்தில் உள்ள வன்தாரா மறுவாழ்வு முகாமிற்கு விலங்குகள் வாங்கியது சட்டப்பூர்வமானது. நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. பீகார் தலைநகர் பாட்னாவில் காவலர் தேர்வு தேதியை அறிவிக்க கோரி இளைஞர்கள் போராட்டம். பாதுகாப்பு தடுப்புகளை மீறி முன்னேறியதால் தடியடி நடத்தி கலைத்த காவல்துறை. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பஞ்சாப் மாநிலத்தில் டிராக்டரில் சென்று ராகுல் காந்தி ஆய்வு. கரடுமுரடான பகுதிகளில் விவசாயிகளுடன் நடந்து சென்று பார்வையிட்டார். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் கடும் வெள்ள பாதிப்பு. ஐரில் நதி ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கை குலுக்காததற்கு எதிர்ப்பு. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி நிர்வாகம் முறையீடு.